இப்பொழுது ஆரம்பமாக போகிறது நாட்டின் மிகப்பெரிய விசாரணை. ஆப்கே அதாலத் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு வரப்போற விருந்தினர், இவங்க தன்னோட உழைப்பால, திறமையால, தன்னோட தைரியத்தினால, தன்னோட பேச்சால எப்பவுமே சர்ச்சையில இருந்திருக்காங்க. எந்த விஷயத்தையும் இவங்களால அடிச்சு பேச முடியும். மக்கள் மனசை கவர்ந்தவங்க. மோடி அரசாங்கத்துல குறைவான வயசுல கேபினெட் மினிஸ்டர் ஆனவர். ப்ளீஸ் வெல்கம் ஸ்மிருதி இரானி. இன்றைய ஆப்கி அதாலத் நிகழ்ச்சியில கேள்வி கணைகளை நாம தொடுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ், முதிய எடிட்டர் அஜய் உபாத்யாய வரவேற்கிறோம். அவர்கிட்ட அனுமதியை கேட்கலாம். நீங்க விசாரணையை ஆரம்பிக்கலாம். மேடம் கிட்ட நாம கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்மிருதி இரானியை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் கரியரை பார்க்கலாம். ஸ்மிருதி இரானி மோடி அரசாங்கத்துல சைல்ட் அண்ட் உமன் அஃபேர் அப்புறம் மைனாரிட்டி அஃபேருடைய மினிஸ்டரா இருக்காங்க. ஸ்மிருதி இரானியுடைய முதல் அறிமுகம் டிவி சீரியல் கியூகி சாப்சி கபி பஹூல தன்னுடைய திறமையான நடிப்பால ஒரு மருமகளா நடிச்சு மனசை கவர்ந்தாங்க. மக்களுடைய அன்பையும் பெற்றாங்க. அரசியல்ல தான் ஸ்மிருதி இரானியை எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை டெல்லியில இவங்க சாந்தினி சவுக்ல பிஜேபியுடைய கேண்டிடேட்டா இருந்து லோக்சபா எலெக்ஷன்ல போட்டியிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியுடைய முக்கிய கேண்டிடேட்டா இருந்து ஸ்மிருதி இரானி மனசுல பட்டதை ரொம்ப தைரியமா பேசினாங்க. தன்னுடைய அடையாளத்தையும் கொடுத்தாங்க. ஸ்மிருதி இரானி ராஜ்யசபால மெம்பர் ஆனாங்க. மோடி அரசாங்கத்துல தன்னோட குறைவான வயசுல கேபினெட் மினிஸ்டர் ஆனாங்க. போன தடவை நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஸ்மிருதி இரானி 40 வருஷமா காந்தி குடும்பத்தாரின் அசைக்க முடியாத ஒரு சீட்டான அமேத்தியில ராகுல் காந்தியை தோக்கடிச்சு எல்லாரையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கினாங்க. இன்னைக்கும் நாட்டுல எங்கெங்க எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அப்ப ஸ்மிருதி இரானி பிஜேபியோட ஸ்டார் கேம்பெயினரா வந்து அங்க கலக்குவாங்க. ஸ்மிருதி இரானி ஹிந்தி, பெங்காலி, மராத்தி, குஜராத்தி அப்புறம் பஞ்சாபில அற்புதமா பேச தெரியும். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருந்து எல்லா இடங்கள்லயும் மக்களை ரொம்ப கவர்னாங்க. டிவி ஸ்கிரீனா இருக்கலாம், இல்ல அரசியல் மையமா கூட இருக்கலாம். ஸ்மிருதி இரானி தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் லக்கு காரணம்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய கடுமையான உழைப்பும் போராட்டமும் தான் காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி, டிவி ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் ஸ்மிருதி இரானி ஆப்கே அதாலத்தில் அவங்களுடைய வாதத்தை அவங்களே வைப்பாங்க. மேடம், உங்களுக்குன்னு பல அவதாரங்கள் இருக்கு. ஆனா 8 வருஷம் துளசி கேரக்டர்ல நீங்க மக்கள் மனசை கவர்ந்தீங்க. இப்பவும் அவங்க அதை மறக்கவே இல்லை. இப்பவும் சொன்னா அவங்க மிஸ் பண்றாங்க. நீங்களும் மிஸ் பண்றீங்களா? ரஜத் சார், என்னால வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்க முடியல, அதனால மருமகள் ரோல் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு கடவுளோட அருள் வந்து சில பேருக்கு விசேஷமா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அதுலயும் சொல்ல போன அவங்க பிறக்கிற குடும்பத்துல அவங்க கிட்ட ஒரு 200 ரூபா கூட இருக்காது. அதோட பெண்ணா பிறந்துட்டா எல்லாரும் குத்தலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோ ஐயோ பொண்ணு பிறந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவ வேற என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அடிபடுற பொண்ணு ஒரு நாளைக்கு இந்திய அரசியல்ல, அதோட நாட்டோட மீடியாவில் கூட பங்களிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இதை நினைச்சு பெண்கள்லாம் பெருமைப்படணும். இதை வந்து நான் உங்ககிட்ட ஆணவத்தோடலாம் சொல்லல, எல்லா பெண்களுக்கான கௌரவம் இதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு எங்ககிட்ட சவால் விடும்போது இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம், அதுவும் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப சாதாரணமான பெண்கள் என்ன மாதிரி தைரியமா செயல்படுறாங்க, கடுமையா உழைக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளோட துணையும் கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ரோல் முழுக்க மாறி இருக்கு. அந்த ரோல் மேலதான் அத்தனை விசாரணை நடக்க போகுது. இன்னைக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம். ஸ்மிருதி இரானி மீது முதல் குற்றச்சாட்டு ஆரம்பம். ஆப்கே அதாலத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மேல் உள்ள குற்றச்சாட்டு, இவர் ராகுல் காந்தியை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. மேடம், காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ராகுலுக்கு யார் அதிகமா தொல்லை கொடுக்கறாங்கன்னு சொன்னா அது நீங்க தானா? ரீசெண்டா அவர் சொன்னது அதாவது அவர் லண்டன்ல இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பிடிச்சுக்கிட்டு நீங்க மரியாதை கொடுக்காம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? என்னோட நாட்டோட பாதுகாப்புக்காக நான் அப்பீல் பண்றேன். என்னுடைய தாய் மண்ணுக்காக நான் ஒரு விஷயம் சொன்னா, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸை நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஏன் நாட்டுடைய பெருமையை இன்னொரு நாட்டில் நீங்க கேவலப்படுத்தாதீங்கன்னு சொன்னா அது என்ன தவறான ஸ்டேட்மெண்டா என்ன? அவர் என்ன சொன்னார்னா, ஸ்மிருதி இரானி அவருடைய ட்ரோல் மினிஸ்ட்ரியில பெரிய மினிஸ்டரா. இங்க பாருங்க, அவர் என் மேல இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, ஸ்மிருதின்னு எவ்வளோ ஒருத்தி இருக்கிறா. இப்போ நான் சொல்ல போற வார்த்தை தான் கடவுளுடைய அருள்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்திய அரசியல்ல ஸ்மிருதியோட பங்களிப்பை அவர் ஏத்துக்கவே மறுத்தாரு. எந்த ஸ்மிருதி இரானியே அவங்க கேபினெட்ல இருக்கிறவங்க அசிங்கமாவும் கேவலமாவும் பேசினாங்களோ அவங்களோட கேபினெட்ல அவரு ப்ரமோஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா அதே ஸ்மிருதி இரானி இப்போ அவருக்கு பெரிய தலைவலியா போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவருடைய ஃபுல் ஆர்மி அமேத்தியில அவரை ஜெயிக்க வைக்க மொத்தமா அங்க இறங்கியிருக்காங்க. அவர் எதை கண்டு பயப்படுறாருன்னா, 40 வருஷமா அவங்களோட சாம்ராஜ்யம் அங்க இருந்துச்சு. அதை ஒரு சாதாரண குடும்பத்து பெண்மணி மொத்தமா அழிச்சிட்டா. அவங்களுக்கு எது வருத்தத்தை கொடுக்குதுன்னா, யாரு பொலிட்டிக்கல் லெகசியோட பாஷான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அந்த ஆளு தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பொலிட்டிக்கல் சப்போர்ட்காக இன்னைக்கு தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, பொலிட்டிக்கல் மர்சிக்காக. இதை பண்ணது நான் நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கிறேன். நான் ஆப்கே அதாலத்துல 2019 நடந்த எலெக்ஷன்லயும் இங்க வந்திருக்கிறேன். அப்போ யூபியோட கேபிட்டல்ல நாம மீட் பண்ணோம். அப்பவும் நான் இதையே தான் சொன்னேன். அமேட்டியை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக காங்கிரஸோட ரவுடிங்க என்னை மிரட்டினாலும் சரி, இல்ல என்னை பத்தி இவங்க அசிங்கமா பேசினாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் நான் ஏத்துப்பேன்னு சொன்னேன். அன்னைக்கும் நான் திடமா தான் இருந்தேன், இன்னைக்கும் நான் திடமா தான் இருக்கிறேன். இந்த 40 வருஷத்தை விடுங்க, அமித்தியில அவர் எப்போ மினிஸ்ட்ரியில இருந்தாரோ அப்போல இருந்து அமித்தியை கேவலப்படுத்தியிருக்காரு. அதோட அமித்தியை அவர் கொஞ்சம் கூட முன்னேறவே விடல. ஆனா இன்னைக்கு அமித்தியோட முன்னேற்றத்துக்காகவும் அங்க இருக்கிற மக்களுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி இல்லைன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆனா மேடம், இப்ப ஸ்மிருதியோட இந்த விஷயம் நிக்கலையே. நீங்க லண்டன்ல போய் பேசுறீங்க இல்லையா, அங்கேயும் இந்த பிரச்சனையை எழுப்புறீங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை இந்தியன்ஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்களோ, இங்க இளைஞர்கள் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, லேடிஸும் இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நம்ம குடும்பத்துல சண்டை நடக்கிறது சகஜம்தான். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? குடும்பத்துல நடக்கிற சண்டை நம்ம அம்மா நமக்கு சொல்றாங்களா என்ன? நம்ம குடும்ப விஷயத்தை வெளியில போய் சொல்லு, நம்ம நாட்டை பத்தி வெளியில போய் ரொம்ப கேவலமா பேசுன்னு சொல்லி யாராவது அனுப்புறாங்களா என்ன? இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆப்கே அதாலத்துல நான் இத மக்கள்கிட்டயே கேக்குறேன். உங்க நாட்டுல டெமோக்ரஸி இறந்து போச்சா என்ன? இப்ப கூட 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டை தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. சரி, இப்போ நீங்க ரூலிங் பார்ட்டிக்கு ஓட்டு போடாம அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாலும் நீங்க தாராளமா போடலாங்கிற சுதந்திரம் உங்களுக்கு இந்த நாட்டுல கிடைக்குதா இல்லையா? நீங்க இவ்வளோ பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் உங்ககிட்டயே கேட்குறேன், இன்னைக்கு வரைக்கும் மோடி சார் உங்க யாருக்கிட்டையாவது நீ எனக்கு ஓட்டு போட்டியா இல்லையான்னு கேட்டதே கிடையாது. ஆனா அவர் ரோடு போட்டாரே, அதுல ஓட்டு போடாதவன் கூட நடந்து போறான்ல. டாய்லெட் கட்டி கொடுத்தாரு. நாட்டோட 110 மில்லியன் குடும்பத்தாருக்கு, அதுலயும் ஸ்பெஷலா பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு டாய்லெட் கட்டி கொடுத்தாரு. அதற்கிட்டும் நரேந்திர மோடி கவர்மெண்ட் யார்கிட்டயாவது சொல்லியிருக்காங்களா? நீ தாமரைக்கு ஓட்டு போட்டாதான் டாய்லெட் போக முடியும்னு உங்ககிட்ட சொன்னாரா? இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை இந்தியன்ஸ் கிட்டையும் நான் கேட்கறதுக்கு விரும்புறேன், உங்களுக்கு நரேந்திர மோடி மேல எந்த விதமான குறைகள் இருந்தாலும் நீங்க இந்தியாவை பிரிச்சிடுன்னு கத்துவீங்களா? இந்தியாவை உடைச்சிருன்னு எவன் கத்துறானோ அவனுக்கு நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்களா? நம்ம நாட்டுல சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்காக வெளிநாட்டுல போய் கத்துறீங்க. அவருக்கு இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில பேச உரிமை கிடையாது. அதனாலதான் அவரு கேம்பிரிட்ஜுக்கு போறாரு. நாம தான் இது எல்லாத்துக்குமே சாட்சி. 2021 அவர் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூல்ல போய் ரொம்ப மோசமா பேசியிருக்காரு.
பேசினாரா இல்லையா? நாங்க எல்லாருமே சாட்சிக்கு இருக்கிறோம். 2016ல JNUக்கு போயிட்டு இந்தியா துண்டாகணும்னு கோஷம் போட்டப்போ இவர் போய் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பண்ணாரா இல்லையா? சாரி ரஜத் சார், இந்த நீதிமன்றத்துல மக்கள் முடிவெடுக்கட்டும். இந்த ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தி இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போய், அதுவும் எந்த நாட்டில்? நம்ம நாட்டை பலகாலமா ஆண்டுகிட்டு இருந்த நாட்டில், அந்த நாட்டுக்கு போய் கோஷம் போடுறதுலாங்கிறது நல்லாவா இருக்கு? இல்ல. இன்டர்நேஷனல் பவர்ஸ் எல்லாரும் கிளம்பி வாங்க, இந்தியாவை வந்து ஒரு கை பாருங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் எதிரிங்க தான் பண்ணுவாங்க ரஜத் சார். ஸ்மிருதி மேடம், அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில அவரை பேச விடுறது இல்லையா? பார்லிமெண்ட்ல அவரு இந்தியாவை துண்டாக்குங்கன்னு பேசிட்டு தானே வந்திருக்காரு, கோஷம் போட்டுட்டு வந்திருக்காரு ரஜத் சார். அவர் வந்து பார்லிமெண்ட்ல நடந்துக்கிற விதத்தை கொஞ்சம் கவனிங்களேன். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க செலக்ட் பண்ணி சில பேரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த ராகுல் காந்தி ஓப்பனா எல்லார் முன்னாடியும் பேசுறாரு, எல்லாரையும் கொன்னு போடுங்கிறாரு. காந்தி குடும்பத்தார் மேலேயே நான் குற்றம் சுமத்துறேன். அவங்களோட காங்கிரஸ் பார்ட்டி ஆளுங்களே ஒருத்தன் ஓப்பனா பேசியிருக்கிறான், 4-5 பேரை கொலை பண்ணுங்கன்னு. யாரை கொல்ல சொன்னாலும் நான் இங்க ஓப்பனா பேசுறதுக்கு விரும்பல. காந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்க சாட்சியா உட்கார்ந்துருக்காங்க. நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட் சேர்மனா இருக்காரு ராஜ்யசபால. நம்ம நாட்டில் எப்போ இந்த மாதிரி இங்க உட்கார்ந்துருக்கிற இளைஞர்கள்கிட்டயே நான் கேட்குறேன், டேபிள்ல நின்றுக்கிட்டு வைஸ் பிரசிடென்ட்டுடைய சேர்ல புக்ஸை தூக்கி போடுறாங்க, பேப்பர்ஸை தூக்கி போடுறாங்க. ஹீ இஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ். அவர் நம்மளோட ஸ்பீக்கர், பிஜேபியோட ஸ்பீக்கர் இல்ல, ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். யூ ஆர் த பீப்புள். அது நீங்க தான். உங்களோட வேலைக்காரங்களா தான் நாங்க அங்க போய் உட்கார்றோம். நாங்க உங்களோட வேலைக்காரங்க. உங்களோட வேலைக்காரங்க இருக்கிறாங்களே, இவங்க லோக்சபால போய் உட்காருவாங்க. அங்க போய் உட்கார்ந்து ராகுல் காந்தி சோனியாவோட அட்வைஸோட நீங்க அங்க போய் இருக்கிற பேப்பர்லாம் கிழிச்சு போடுவீங்களா? ஸ்பீக்கரோட முகத்துல எடுத்து வீசுவீங்களா? மக்கள் இதை ஏத்துப்பாங்களா? மாட்டாங்க. அவர் என்ன பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. சார், அங்க மைக்கே இல்ல. மைக் எங்க இருந்து ஆஃப் பண்ணுவீங்க? சரி, அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் காங்கிரஸோட பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்துருக்கீங்க? அங்க பேசுறது கூட அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. வேணா நீங்களே போய் பாருங்க அவங்களோட நடவடிக்கைகளை. அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? Unfortunate member of parliament. அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறதையே பாவமா நினைக்கிறாங்களாம். இங்க இருக்கிற பப்ளிக் எல்லாருக்கும் எல்லா விஷயமுமே தெரியும். ஏதோ தவறுதலா சொல்லிட்டாரு, அதை போய் நீங்க புடிச்சுக்கிட்டீங்க. இங்க விஷயம் அது இல்ல ரஜத் சார். காங்கிரஸ் தப்பு பண்ணுவாங்க, மக்கள் எல்லாரும் அதை அனுபவிக்கணுமா? இதுதான் இங்க நடக்குது. ராகுல் காந்தியோட தப்ப காங்கிரஸோட தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை டாக்ஸ் பேர் தலையில ஏன் கட்டுறீங்க? நாட்டு மக்கள் எதுக்காக அதை கட்டணும்? நம்ம நாட்டை பத்தி அசிங்கமா வெளிநாட்டுல பேசுற, அவமானப்படுத்தின, நீ பொய் பேசுன, அதோட அங்க கிளம்பி போயிட்டு எல்லாரும் வாங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சுற. இந்த யங்ஸ்டர்ஸை பத்தி நான் திரும்பவும் சொல்றேன் ரஜத் சார். இன்னைக்கு வேர்ல்டுல எக்கனாமிக்கல் பொசிஷன்ல நம்ம 5வது இடத்துல நிக்கிறோம். நாம இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்ந்து வரோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்களோட ஃபியூச்சர் தான் பிரைட்டா இருக்க போகுது. ராகுல் காந்தி லண்டனுக்கு போயிட்டு இவங்களையெல்லாம் தான் தாக்கியிருக்காரு. நாங்க பார்லிமெண்ட்ல எல்லாம் பேசிடுவோம், நாங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல எல்லாத்தையும் சண்டை போட்டுடுவோம். இவங்களோட எதிர்காலத்தை அவர் குறி வைக்கிறாரு. நம்ம மேல எக்கனாமிக்கல் சாங்ஷன் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது வரலன்னா அவங்களுக்கு வலிக்குது. நம்ம நாட்டு மேல வேற ஏதாவது ஒரு நாடு பொருளாதார தடைய போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொருளாதாரத்தை யாராவது அட்டாக் பண்றாங்கன்னு வைங்க, அப்போ இவங்களோட கனவெல்லாம் தான் வீணா போகும். இவங்க நம்ம நாட்டை மட்டும் இல்ல, மோதிய மட்டும் இல்ல, இந்த இளைஞர்களுடைய வருங்காலத்தையும் அழிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றீங்களா? இந்த நாடே சொல்லுதே, கேபினெட்ங்கிறது சில மினிஸ்டர்ஸ் போய் அங்க உட்கார்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த கேபினெட் தான் நம்ம நாட்டுடைய கொடியை மேல உயரத்துல பறக்க விடுது. நம்ம மூவர்ண கொடி இருக்குதே, அது சும்மா ஒன்னும் காத்துல பறந்துகிட்டு இல்ல. அதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் வந்து காங்கிரஸ் லீடர் மல்லிகார்ஜுன கார்கேவோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அவர் திட்டவட்டமா சொல்றாரு, ராகுல் மன்னிப்பு கேட்க மாட்டாராம். காங்கிரஸ்ல இந்த காந்தி குடும்பம் இருக்கே, அவங்க அகம்பாவம் பிடிச்சவங்க. அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை மல்லிகார்ஜுன் கார்கேவே அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் வந்து 2-3 விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது PM மோடி எப்ப சைனாவுக்கு போனாரோ
அவர் அங்க சொன்ன முதல் வார்த்தை மக்கள்லாம் இந்தியாவில் நாம ஏன் பிறந்தோன்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். பிஎம் வந்து எப்ப சவுத் கொரியா போனாரோ இந்தியாவில் பிறந்ததே மிகப்பெரிய பாவம் இந்திய மக்கள் சொல்றதா அங்க சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு மோடி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பேசுறாருன்னா அப்ப ராகுல் காந்தி நாட்டில் பேசுறாரு. சரி, நரேந்திர மோடி இதை எப்பவாவது சொல்லியிருக்கிறாரா? அதாவது டெமோக்ரஸி இந்தியாவில் அழிஞ்சு போச்சுன்னு எப்பவாவது சொல்லியிருக்காரா? சொல்லலை இல்லையா? இல்ல நரேந்திர மோடி இதையாவது சொல்லியிருக்காரா? அதாவது டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் இந்தியாவில் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாரா? அவர் சொல்லவே இல்லை. நான் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேயே ஏன் மக்களே இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடியே சொல்கிறேன், என்ன நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் தாராளமாக இங்கே வந்து உட்காருவேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க ரஜத் சார், நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு பாருங்க, அவர் அப்படியே தெரிச்சு ஓடி போயிடுவார். நான் இன்னைக்கு இங்கேருந்து கேட்குறேன், காங்கிரஸ் உடைய ஆட்சியில் நிலக்கரி திருடப்பட்டுச்சு, அப்போ மக்கள் என்ன சந்தோஷப்பட்டாங்களா? இல்லை. காமன்வெல்த்தில் குளறுபடி நடக்கும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே போகும்போது நேராக எதிர்க்கையே உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த ஸ்டேடியம் இருக்கே உடஞ்சி விழுந்துச்சு, அப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லை. நான் இப்போ திரும்பவும் கேட்குறேன், 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் இங்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு கூட தெரியும். இந்தியா ஹேஸ் எ பிக் ஃபியூச்சர். அதோட நம்ம நாட்டிலேயே அமித்தியிலேருந்து ஏன் ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட சொன்னா, அக்கா 2014க்கு முன்னாடி இந்த இட்டாலியன் எக்கனாமிக்கல் இருக்குதே அது 5ல் இருந்துச்சு, அப்புறம் இந்த இந்தியன் எக்கனாமிக்கல் இருக்கே அது 8, 9, 10ல் இருந்திருக்கு. இன்னைக்கு அது தலைகீழ மாறி இருக்கு. நம்ம 5ல் இருக்கோம், அவங்க 10ல் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி காரங்க தேசபக்தி எல்லாம் கத்துக் கொடுக்க கூடாதா? எங்க காந்தி குடும்பத்துக்கு இந்திரா காந்தி தியாகம் பண்ணாங்க, ராஜீவ் காந்தி உயிர் தியாகம் செஞ்சாரு. இந்த கார்கே என்ன பண்ணாரு? அவங்க வேணும்னு தான் ஏதாவது உயிர் தியாகம் பண்ணாரா என்ன? இல்ல ஒரு நிமிஷம், இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ கார்கே சார் என்னதான் சொல்ல வராரு? இவங்க எல்லாரும் வேணும்னே அசாசினேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ரஜத் சார், இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குடும்பத்துக்காரங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க, இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி தியாகம் பண்ணியிருக்காங்க, அதோட உங்க குடும்பத்துல இருந்து ஒரு நாய் கூட சாகலியாம். இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க? மிலிட்டரியை சேர்ந்த குடும்பத்திலையும் இங்க இருப்பீங்க. மிலிட்டரியை சேர்ந்த குடும்பம் யாராவது இருக்கீங்களா? எங்க வீட்டில் இருக்கிறவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க, அதனால என்ன பிஎம் ஆக்குங்கன்னு உங்களை யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. இங்க எவ்வளவு பேர் மிலிட்டரி குடும்பத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. கார்கே சார் இவங்களை குறிப்பிடுறாரா என்ன? இங்க இருக்கிற பல பேர் சொல்றாங்களே நாங்க மிலிட்டரி குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா காங்கிரஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கார்கே என்ன இவங்களை எல்லாம திட்டுறாரு? நான் உங்க முன்னாடி ஆதாரத்தை வச்சுட்டேன். இவங்களை நாயின்னு சொல்றாரா இல்ல எங்களை நாயின்னு சொல்றாரா? இத கடுகே சார்கிட்ட தான் கேட்கணும். போய் கேளுங்க. அவங்க பேசுற பாஷையை பாருங்க. ஆடியன்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்களே இவங்கெல்லாம் யாரு? அதாவது இவங்க பேருக்கு பின்னாடி எல்லாம் காந்திங்கிற பேரு இல்லைன்னா இவங்களோட தியாகத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா என்ன? அருமையா சொன்னீங்க. இருங்க, இன்னொரு கேள்வியும் கேட்டுடுறேன். இங்க சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை குழந்தைங்கன்னு தான் சொல்லுவேன். உங்ககிட்ட யாராவது வந்து சொல்றாங்க நீங்க உங்க நாட்டுக்காக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா உங்கள்ல இருந்து எத்தனை பேர் அதுக்கான ஒரு விலையை பேசுவீங்க? நாங்க விலை பேச மாட்டோம். இதுதான் புதிய பாரதம் ரஜத் சார். அது யாரது? மல்லிகார்ஜுன் கார்கே. அவருக்கும் சரி ராகுல் காந்திக்கும் சரி இது எல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாதே. இவங்க தான் நம்ம நாட்டுடைய ஆதாரம்னு சொல்லுங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் நாம பார்க்க போற பாரதம் இவங்க தான். அதை உருவாக்குறது எல்லாமே இவங்களோட கையில தான் இருக்குது. அதோட அதிரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னாருன்னா பிஜேபி மெம்பர்ஸ் எல்லாரும் ராகுல் காந்தியே துரத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ராகுல் காந்தியை கண்டா பயமா. நான் இன்னைக்கு பிஜேபியோட ஒரு சாதாரண மெம்பரா இருக்கிறதுனால இதை சொல்றேன். நீங்க என்கிட்ட பொலிட்டிக்கலி பேசுனீங்கன்னா ரஜத் சார், நான் மட்டும் இல்லை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ராகுல் காந்தி தான் இங்கே மெயின் ஸ்பீக்கரா இருக்கிறாருன்னு. அவர் இதே மாதிரியே பேசட்டும், வேணும்னா இன்னும் கூட பேசட்டும். ஆனா இந்த மாதிரியெல்லாம் பேசுறாங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஆப்கே அதாலத்துல இங்க யாருமே உட்கார வேண்டாம். அதே மாதிரி இங்க ஜட்ஜோட சீட்லயும் யாருமே உட்கார வேண்டாம்.
அதே மாதிரி 2 கிளர்க்கும் வேண்டாம். இங்க இருக்க வேண்டியதெல்லாம் 2 கேமரா, ரஜத் சார், அப்புறம் ராகுல் காந்தி. நீங்க அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டை மட்டும் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1. நாட்டில் கொரோனாவோட பிரச்சனை வந்தப்போ இந்தியாலேயே வேக்சின் தயாரிக்கிறாங்க, அது அற்புதமாக வேலை செய்யறதுன்னு சொல்றதை விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து வேக்சினை வாங்குங்கன்னு அவர் வற்புறுத்தி சொன்னார். அது ஏன்னு கேளுங்க. அடுத்து அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், நாட்டுடைய பிஎம்ஏ வந்து சொல்றாரு எல்லார்கிட்டையும், வாங்க நாங்கள் எல்லாருக்கும் டிஜிட்டல் ஃபைனான்ஷியல் கற்றுக் கொடுக்குறோம் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்போ இதே ராகுல் காந்தி நம்ம இந்திய மக்களை கேவலப்படுத்தி பேசினாரு. இந்த மக்களுக்கெல்லாம் ஃபோன் கூட சரியா ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னாரு. இது அவர் மக்களை கேவலப்படுத்தலையா? இன்னைக்கு நீங்களே பாருங்க, நம்ம நாட்டோடைய யூபிஐ டிரான்சாக்ஷனை கொஞ்சம் கவனிங்க, ஆச்சரியப்படுவீங்க. 125 லட்சம் கோடிக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் கூட நடக்கல, கிராமங்கள்ல இந்த டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாரதம் இந்த மாதிரி முன்னேறி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் ராகுல் காந்திக்கு வயிறு எரியுது, அவர் ஏன் வயிற்றெரிச்சல் படுறாருங்கிறத நான் சொல்றேன். 2014க்கு முன்னாடி, சின்னவங்களுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு ஏழை பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும்னா பேங்கோட கதவு திறக்கவே திறக்காது. ஏன்னா அவங்க கிட்ட பேப்பரும் இருக்காது, மினிமம் பேலன்ஸ் கூட இருக்காது. நரேந்திர மோடி எல்லாரையும் கூப்பிட்டாரு, நீங்க மினிமம் பேலன்ஸும் கொடுக்க வேண்டாம், பேங்க்காரங்க உங்க வீட்டுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. சரிங்களா? 480 மில்லியன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு. சரிங்களா? 48 மில்லியன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு இல்லைங்களா? 48 கோடி. அப்போ இந்தியாவோட கஜானாலேருந்து நேரடியா காசு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. 28 லட்சம் கோடிக்கு மேல பணம் போயிருக்கு நேரா ஏழைங்களோட அக்கௌண்ட்டுக்கு. இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட் இல்லாம இருந்திருந்தா இந்த 28 லட்சம் கோடி எங்க போயிருக்கோம்? காங்கிரஸோட பிரச்சனையே இதுதாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவுலாம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் அடானியை காப்பாத்தான் நீங்க பண்றீங்களா? அவர் பேர் பார்லிமெண்ட்ல வந்துடக்கூடாது, நீங்க தடுக்கிறீங்க. இங்க பாருங்க, அவங்களோட லீடர் ஒருத்தர் பஞ்சாப்ல சொன்னாருன்னு நினைக்கிறேன், அதானி அம்பானி எல்லாம் விட்டு தள்ளுங்க, மோடியை கொலை பண்ணுங்க. ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ராகுல் காந்தி இதை மறுக்கல. அவங்களோட லீடர் ஏர்போர்ட்ல உட்கார்ந்து அந்த ஏர்லைன் கிட்ட போய் மோடி உங்களை அழிச்சிருவார்னு சொல்லியிருக்காங்க. டெமோக்ரஸியோட பவரை பார்க்கணுமா? நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண மோடியை கொலை பண்ணணும்னு இவங்க எல்லாரும், இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட பிஎம் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வேலையை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்க பிஎம்மோட இறந்து போன அம்மாவையும் இறந்து போன அப்பாவையும் கேவலமா பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்க. 100 வயசுல அவங்க இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? நான் இங்க அந்த கேள்வியை எழுப்புறேன். நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பாவை யாராவது திட்டினாங்கன்னா, உங்க அம்மாவை திட்டினாங்கன்னா, உங்கள யார் அமைதியா உட்காருவீங்க? ஆனா மோடி அமைதியா இருக்காரு, ஏன்னா அவர் நாட்டோட சேவகன். அதனால அவமானங்கிற விஷயத்தை அவர் டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா, இப்போ அதானிய பத்தி சொல்லணும்னா, எங்கேயாவது தப்பி தவறி ராகுல் காந்தியை பார்த்துட்டீங்கன்னா அவர்கிட்ட 5 விஷயத்தை கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, அவரோட அம்மா யூபிஐயோட தலைவரா இருந்தாங்க. அப்போ அவங்களோட கவர்மெண்ட் தானே அதானிக்கு 72 லட்சம் கோடி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு கேள்வி, இவருக்கு கெலோட் சார் மேல ரொம்ப ரொம்ப அன்பு உண்டு. அந்த கெலோட் சார் கூட 60,000 கோடிக்கான இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜ் அதானி சார் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தோடு தானே தொடங்கினாரு. இப்போ 3வது கேள்வி, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எப்படி பேசணுங்கிறத இந்த துரை அதானிக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இவர் மூலமா தானே சத்தீஸ்கர்ல கோலுடைய வேலையை தொடங்கிறதுக்காக அதானிக்கு தேவையான உதவிகள், தேவையான கருவிகள் இதே காங்கிரஸ்காரங்க தானே கொடுத்துருக்காங்க. இது 4வது கேள்வி காங்கிரஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு 1990 நினைக்கிறேன், சிமன்லால் சார் போர்ட் கட்டுறதுக்காக குஜராத்தில் இடம் கொடுத்தாரு. அப்போ மன்மோகன் சிங் தானே ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. 5வது, 1985ல்
எக்ஸிம் பாலிசியை ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. அதானி ட்ரேடிங் ஹவுஸ் ஆனாரு. சரி, இந்த ராஜீவ்காந்தி யாரு? முதல்ல 5 கேள்விக்கு பதில் கொடுங்க. ஆப்கி அதாலத்துல அதானி வந்தபோது இவங்க தான் கொடுத்தாங்கன்னு நேரவே சொல்லிட்டாரே. அப்படியா? அதாவது மக்களுக்கு தெரியும், கோர்ட்டுக்கு தெரியும், இப்போ குற்றவாளி கூண்டுல இருக்கிற எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் ஒருத்தருக்கு தெரியலன்னா அவர்தான் ராகுல் காந்தி. அப்புறம் இதை ஒரு காங்கிரஸ் லீடர் எழுதியிருக்காரு. கொஞ்சம் இரக்கம் காட்டு ஸ்மிருதி, கொஞ்சம் மூச்சு விடட்டும். காங்கிரஸ்காரங்க எழுதியிருக்காங்க. ராகுல் அடுத்த காயத்தை தாங்கிப்பாரு, ஆனா முதல் காயம் ஆறட்டுமே. இத காங்கிரஸ்காரங்க எழுதியிருக்காங்க. இந்த மாவீரன் யாருப்பா? அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன், அவர் என்னுடைய நண்பன், பேரை சொல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 9 வருஷம் அரசியல்ல என்ன ஒருத்தன் காயப்படுத்தாதேன்னு அழறான். ஆனாலும் ராகுல் காந்தி புரிஞ்சுக்க மாட்டாரு. நீங்களும் இரக்கம் காட்ட மாட்டீங்க. நான் அவருக்கு அழைப்பிதழே அனுப்புறேன், வாங்க. கொஞ்ச நாளைக்கு அமித்தியில வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நாம ஸ்மிருதி இரானி கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். கேஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, மணீஷ் சிசோடியாவை நீங்க ஜெயிலேருந்து வெளியே வர விட மாட்டீங்களா? அவனை ஜெயில போட்டு காட்டுங்க பார்க்கலான்னு கேஜ்ரிவால் தான் சொன்னாரு. அப்புறம் ஜெயில பத்தி பேசணும்னா மணீஷ் சிசோடியாவை விட்டுருங்க, சத்யன்ஜீவை பாருங்க, கம்பீரமா ஜெயில வாழ்ந்துட்டு வர்றாரு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் நாம கேபினட் மினிஸ்டர் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஸ்மிருதி இரானி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்கே அதாலத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மேல் உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய கவர்மெண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸை வாழ விடுவதில்லையாம். மேடம், இந்த விஷயத்துல அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாரும் இங்க கழுத்தை நெரிக்கிறாங்க, வாழ விட மாட்டேங்கிறாங்க. சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், சிசோடியா, எல்லாருமே ஒன்னத்தான் சொல்றாங்க. இடியும் சிபிஐயும் கழுத்தை நெரிக்கிறாங்களாம். ரஜத் சார், நான் இப்போ ரொம்ப நார்மலா கேக்குறேன். ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, அவர் கௌடம் ரயில்வேல நிறைய தில்லுமுல்லாம் பண்ணாரு. இந்த தில்லுமுல்லுல கிட்டத்தட்ட 600 கோடி பணம் இங்கேயும் அங்கேயும் போயிருக்கு. ஸ்பாயில் ரஃப் கரப்ஷன் மாட்டிக்கிட்டாங்க. 600 கோடின்னு சொல்றாங்கல்ல, இது யாருது? அத்தனைக்கும் எங்க கிட்ட கணக்கே இருக்கு. மக்களோட பணத்தை இப்படி திருடி இருக்காங்க. அவங்கள நாம என்ன செய்யணும்? ஜெயில தூக்கி போடலான்னு மக்களே தான் சொல்லிட்டாங்கல்ல. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மினிஸ்டர்ஸை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடணும்னா, ஜெயில அவங்க எல்லாரையும் உட்கார வைக்கணும்னா அதுக்குன்னு லீகல் ப்ராசஸ் இருக்கு. அதுல நானுன்னு இல்ல, யாருமே தலையிட முடியாது, மக்களாலேயே முடியாது. நம்ம டெமோக்ரஸியோட மிகப்பெரிய பலமே இதுதான். நீங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், ஜுடிஷியல் ப்ராசஸை முழுசா முடிக்கணும். இப்போ ஆப்போசிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆப்போசிஷன்ல இருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, யூபிஐ பவர்ல இருக்கும்போது நீங்க திருடுனீங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்கும்போது நீங்க சஃபகேட்டட் ஆகுறீங்க. ஏன்னா நீங்க கரப்ஷன் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களை பிடிக்க கூடாதான். இருங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன். தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்னாரு 2017லயும் ரெய்டுக்கு வந்தாங்க, 8 கோடிக்கான குடுக்கல் வாங்கல பிடிச்சிருக்காங்க, 1000 கோடிக்கு மேல கணக்கு சொல்லியிருக்காங்க, ஆனா எதுக்குமே கணக்கு இல்லையா. இப்ப வெறும் 800 கோடிக்கு கணக்கு பாக்கிறதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம். நாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா எங்க கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றாங்க. அவர் பாவாங்க ரொம்ப பிஸியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். சாதாரண மக்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, விசாரணைக்காக போலீஸ் உங்களை கூப்பிட்டாங்கன்னா, சாரி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு உங்களை எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆப்போசிஷனோட விசேஷமே இதுதான். சாரி நான் பிஸியா இருக்கேன்னு முதல்ல சொல்லுவாங்க, அடுத்த நாள் வர சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் சொல்லுவாங்க, சாரி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் கூப்பிடும்போது வாங்கன்னு வாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஆக்சிஜனில் இருக்கேன், சிங்கப்பூரில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பக்கத்துலலாம் ஆக்சிஜன் டேங்க் எல்லாம் இருக்காது.
அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளோட மிகப்பெரிய பலம்னு என்னன்னு கேட்டா, மீடியாவா இருக்கட்டும் இல்ல சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லா விஷயமும் சீக்கிரமா போய் மக்கள் கிட்ட சேர்ந்துருது. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இடி 121 கேசஸ் எல்லார் மேலேயும் போட்டிருக்காங்க. அதுல 115 கேசஸ், அதுல 95% ஆஃப் கேசஸ் அப்போசிஷன் பார்ட்டி மேல தான் எங்க இருக்கா. பதவியில உட்கார்ந்து இங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே நாட்டை நல்லா கொள்ள அடிச்சிருக்காங்க. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களையெல்லாம் விடுதலை பண்ணிடலாமா? கூடவே கூடாது. அதோட மோடி எதுக்காக இவங்க எல்லாரையும் பிடிச்சு இவங்கள சஃபகேட்டட் பண்ணணும்? கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு டயத்தை ஒதுக்க வேண்டியது வருது. உண்மையிலேயே ஆப்போசிஷனுக்கு எங்களோட பலத்தை காட்டணும்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தா இப்படி 9 வருஷத்துக்கு மாப்பிள்ளை ஜாலியா வெளியில சுத்தி இருப்பாரு. பிஜேபியில ஒருத்தர் சேர்ந்துட்டாருன்னா சுத்தமாயிடுவாராம். ஹிமந்தா பிஸ்வ சர்மா ஆகட்டும், மாப்பிள்ளை பிஜேபியில இருக்காரு என்ன, சுபிந்து அதிகாரி, இவனெல்லாம் வாஷிங் மெஷின்ல போட்டு கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்களா? மக்கள் உங்ககிட்ட தான் கேள்வி ராகுலோட கேட்கறாங்க. மாப்பிள்ளை என்ன பிஜேபியிலயா இருக்காரு? இல்ல இல்லையா? அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கோ, இல்ல காந்தி குடும்பத்து மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கோ, காந்தி குடும்பத்தாரும் பெயில தானே வெளியில சுத்துறாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன அர்த்தம் ஆகுது? அவங்க எந்த ஒரு குற்றமும் செய்யலன்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிருந்தா எல்லா கேஸும் தவிடுபொடி ஆயிருக்கும்ல. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா, லாலு பிரசாத் யாதவ் பிஜேபியோட சேர்ந்திருந்தா அவர் சத்யவான் ஹரிச்சந்திரனா ஆயிருப்பாராம். அவர் ஸ்கேம்ஸ் எதுவுமே வெளியே அப்படின்னா வந்திருக்காதா? தேஜஸ்வி என்ன சொல்றாரு, அவருடைய அப்பா ஹரிச்சந்திரன் சத்யவான் கிடையாதுன்னு சொல்றாரா? இதத்தானே அவர் சொல்ல வராரு. நீங்க நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அவர் இங்க வந்தாருன்னா நான் அவர்கிட்டயே இந்த கேள்வியை கேட்கறேன். இங்க பாருங்க, இன்னொருத்தரும் இருக்காரு, அடிக்கடி உங்க பேரை சொல்வாரு, அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் என் பேரை சொல்லவே மாட்டாரு. நீங்க கெஜ்ரிவாலோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அவர் இன்னைய வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, மணீஷ் சிசோடியா மேல கேஸுக்கு மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவரை வெளியே வர விட மாட்டாங்க. அவர் தான் சொன்னாரு சிசோடியாவை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு. ஆமாமா, நேத்துக்கு பேசியிருக்காரு. குப்பையை பத்தி வேணும்னா பேசுங்க, மனுஷ பத்தி பேசாதீங்கன்னு அவர் சொல்லி இருக்காரு. அவர் அரசியலை பத்தி பேசினதே கிடையாது, குப்பையை பத்தி மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனா இது என்னவோ உண்மைதான். சிசோடியாக்கு முதல்ல சிபிஐ வந்தாங்க, அப்புறம் இடி இந்த வந்தாங்க. குப்பை தான் பல வருஷமா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிரஸ் கான்ஃபரன்ஸை முதல்ல நிப்பாட்டிட்டு என்ன கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லுது. என்ன பண்றது, அவரே மனிஷ் கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கிறாரு. அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த நாமளும் கவனிக்கணும். இங்க கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டடியை யார் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கோர்ட்டு. அப்போ கெஜ்ரிவாலோ இல்ல இந்த ராகுல் காந்தியோ என்ன சொல்ல வராங்க? அதாவது நம்ம நாட்டுல நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு சுதந்திரம் இல்லைங்கிறாங்களா? ஜுடிஷியல் சிஸ்டம் சுதந்திரமா செயல்படாம இருந்திருந்தா மத்த ஆர்கனைசேஷன்லாம் கையை கட்டிக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. அவரு சொல்றாரு, மணீஷ் சிசோடியா வீட்டுக்கு நீங்க ரெய்டு போனீங்க, அவர் ரிலேஷன் வீட்டுக்கு நீங்க ரெய்டு போனீங்க, பேங்க் லாக்கரை செக் பண்ணீங்க, ஆனா ஒன்னும் கிடைக்கல. அதனாலதான் அவர் உள்ள இருக்காரா? இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா கோர்ட் எதையோ பார்த்துருக்கு. அதுல நாம தலையிட முடியாது. நாம தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா காமன் சென்ஸ் என்ன சொல்லுது? அவங்க தங்களுடைய கேஸை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனப்போ கெஜ்ரிவால் தன்னுடைய வாதத்தை வச்சிருப்பாரு, ஏஜென்ட் தன்னுடைய வாதத்தை வச்சிருப்பாரு. ஆனா கோர்ட் சுதந்திரமா செயல்பட்டு என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சு. ஆனா இதுல என்னன்னா, ஏதோ ஒரு எவிடன்ஸ் அதுல இருக்கு, அது நமக்கு தெரியாது, கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. கெஜ்ரிவால் சொல்றாரு, நீங்க மணீஷ் சிசோடியாவை ஜெயில இருந்து வரவிட மாட்டீங்களா? தைரியம் இருந்தா ஜெயில போடுன்னு கெஜ்ரிவால் தானே தன்னுடைய வாயால சொன்னாரு. ஏஜென்சி அவங்க ஆசையை நிறைவேற்றுறாங்க. இப்ப ஏஜென்சி மேல அவங்களுக்கு கோவம் வருதா? ஜெயில பத்தி பேசணும்னா சிசோடியாவை விட்டுடுங்க. நம்ம சத்யன்ஜியை பாருங்க, எவ்வளவு கம்பீரமா ஜெயில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. கெஜ்ரிவால் ஒரு முடிவோடு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரு அரசியல்ல ஒரு புது எண்ணத்தை கொண்டு வர பாக்குறாரு. இதை நான் பப்ளிக் கிட்டேயே கேட்குறேன். அவரு நேர்மையா அரசியல் நடத்துறாரா? புதுவிதமா எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலான்னு அவர் தானே கற்றுக் கொடுக்குறாரு.
ஆனா மணி சிசோடியா என்ன சொல்றாருன்னா எஜுகேஷன்ல நல்ல வேலை பார்த்தாராம். எஜுகேஷன் அப்புறம் லிக்கர் இது ரெண்டும் வெவ்வேறு ஃபீல்டு. எஜுகேஷன்ல நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்ததுனால லிக்கர்ல அவரை நீங்க பிடிச்சிட்டீங்களா? எஜுகேஷன்ல நல்லது பண்றதுக்காக அவர் லிக்கர்ல தில்லுமுல்லு பண்ணாரா? அதை கேளுங்க. அவர் அந்த அளவுக்கு நல்லவர்னா எதுக்காக அப்புறம் கேன்சல் பண்ணாரு? நான் மறுபடியும் கேக்குறேன், எஜுகேஷனை மேல கொண்டு வர்றதுக்காக நான் லிக்கர்ல தில்லுமுல்லு பண்ணேன், இதை நீங்கெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? மாட்டவே மாட்டோம். எஜுகேஷனுக்காக அவர் சொல்லவே இல்லை. அதேதான் நானும் சொல்றேன். லிக்கர் ஸ்கேண்டல்ல என்ன நீங்க பிடிக்காதீங்க. அதாவது ஸ்கேண்டல் பண்ணிருக்காராம், ஆனா எஜுகேஷன் கொடுத்தாராம். ஸ்கேண்டலே நடக்கலன்னு சொல்றாரு. சரி, நானும் அதே தான் சொல்றேன். அவர் ஸ்கேண்டலே பண்ணல. அப்ப என்ன கோர்ட் தூங்குதா? நியாயத்தை கேட்டு நீங்க தானே சார் கோர்ட்டுக்கு போனீங்க. அப்ப என்ன கோர்ட் தப்பு பண்ணுதா? கெஜ்ரிவால் என்னதான் சொல்ல வராரு? அவர் பாவம் எதுவும் சொல்றது இல்ல. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. சொல்லலங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அட உங்ககிட்ட எதுக்காக கேக்குறோம்னா நீங்க தான் கவர்மெண்ட். அப்படி இல்ல ரஜத் சார், நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா என்னால தைரியமா உங்க முன்னாடி வந்து உட்கார முடியும். எந்த 2 பேரை பத்தி அதிகமா நீங்க இங்க பேசுறீங்களோ, இந்த ஆடியன்ஸை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. இங்க உட்கார்ந்துருக்கிற யங்ஸ்டர்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, எங்க இருந்து வந்திருக்காங்க. ஆனா ஆப்கே அதாலத்தை நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல நடத்தி காட்டிடணும். அதுல இந்த கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கணும். அவங்கள இங்க உட்கார வச்சு ஆப்கே அதாலத் நடத்துங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறேன். நீங்க நடத்துவீங்க, நீங்க கூப்பிடுவீங்க, அவங்க வரமாட்டாங்கல்ல. இப்ப இன்னொரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கே அதாலத்துல பலவிதமான கேள்விகள் கேட்கப்படும். எங்களோட நாட்டை நீங்க அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப அரசியல் நடத்துறதுக்காக அவங்க தான் இந்த நாட்டையே பிரிச்சு போட்டுட்டாங்க. நான் டைரக்டா குற்றம் சுமத்துறேன். மதத்தின் பேரால அவங்க நாட்டை பிரிச்சிருக்காங்க. வெல்கம் பேக். ஆப்கே அதாலத்துல இன்றைய விருந்தினர் கேபினட் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி. அடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது. ஆப்கே அதாலத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மேல் உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். ஸ்மிருதி, நீங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர். நீங்க மந்திரியான உடனே உங்க மேல போட்ட குற்றச்சாட்டு, நீங்க சங் பரிவார சேர்ந்தவங்க, அதோட ஒரு பியூர் ஹிந்துவை மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ஹிஸ்டரியில இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையா? இல்ல, நான் பெங்கால்ல இருந்தேன். அங்க மம்தா பானர்ஜி கிட்ட மெஜாரிட்டி இருந்துச்சு. எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க துர்கா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுல இருந்தே அவங்களோட மதம் என்னன்னு நீங்களே பாருங்க. அக்கா அதை ஒத்துக்கிறாங்க, ஆனா ஏன் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? சென்ட்ரல் இது வரைக்கும் முஸ்லிம்ஸ் தான் மைனாரிட்டியோட மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. முதல்ல மைனாரிட்டினா என்ன அர்த்தம்? முஸ்லிம், கிறிஸ்டின், பார்சி, ஜெயின், புத்தா, சிக். நான் பார்சி குடும்பத்துல மருமகளா இருக்கிறேன். இந்த உலகத்திலேயே பார்சிக்கு 55,000 பேர் தான் இருக்காங்க. நீங்க தான் பயங்கரமான மைனாரிட்டி. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்கிட்ட அவங்க சர்ச்சை பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, an Indian cannot be a minority in his or our own country. இது என்னோட நாடுப்பா. இதுல மெஜாரிட்டியா இந்தியர்கள் இருக்காங்க. ஆனா இங்க இந்தியர்களையே குறைவா எடை போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? நான் என்னுடைய நாட்டோட கலாச்சாரத்தை அடிப்படையா வச்சு என்னால பேச முடியும். ரஜத் சார், நான் எஜுகேஷனோட மினிஸ்டரா இருந்தேன். ஐஐடியோட கவுன்சில் நடந்தது. அப்போ ஐஐடியோட கவுன்சில்ல முதல் லேடி சேர்பர்சனா இந்தியாவில் நியமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பேரு டெசி தாமஸ். அவங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்ததுனால அவங்கள அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணல. ஏன் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மிசைல் உமனா இருந்திருந்தாங்க. அது சரி, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு டாக்டர் கலாம பிடிக்கும்? அவரை பிரசிடென்டா யார் கொண்டு வந்தது? பாரதிய ஜனதா பார்ட்டி தான் அவரை கொண்டு வந்தாங்க. என்ன குறை சொல்றீங்க? நான் ஒரு ஹிந்துவா இருந்துகிட்டு மைனாரிட்டி மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நிறைய முஸ்லிம்ஸ் தான் இருந்திருக்காங்க. அப்போ எல்லா ஆபீசர்ஸும் முஸ்லீமா தான் இருக்கணும்னு நீங்க என் மேல குற்றம் சுமத்துறீங்க இல்லையா? நான் குற்றம் சொல்லலீங்க, திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி சொல்றாரு. அவருக்கு தன்னோட மேடம் கணக்கு தெரியலையா? ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன்.
இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி விஷயத்துல ராகுல் காந்தி என்கிட்ட கேள்வி கேட்டாரு, எழுத்து வடிவத்துல கேட்டாரு. நான் அவருக்கு கேள்வி கேட்க கத்து கொடுத்துட்டேன். நான் மைனாரிட்டி அஃபேர் மினிஸ்டரா இருந்து அவரோட வயநாடு லோக்சபா இடத்திலேயே நான் 295 ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏன் அதிகாரத்துக்கு கீழே? அப்படின்னா ராகுல் காந்தி ஏன் அவரு இப்படி குழம்பு சொல்றாரு? போயிருந்தா அது ஏன் பிரச்சனையா என்ன? லண்டன்ல அவர் அவர் என்ன பயங்கர சொன்னாரு? குழப்பத்துல இருக்காரு. கோர்ட்ல ஜனவி போட்டுட்டு போறாரு. எந்த அளவுக்கு குழப்பமா இருக்காருன்னா தன்னுடைய கோத்திரத்தை சொல்ல தெரியாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு அவரை பார்த்தா பாவமா இருக்கும் ரஜத் சார். இன்னைக்கு வரைக்கும் என்னோட அரசியல் வாழ்க்கையில யாரும் என்கிட்டயே ஜாதியோ கோத்திரமோ கேட்டதே கிடையாது. அவர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக எதுக்காக இந்த இந்து வேஷம் போடணும்? நீங்க யாராவது சொன்னீங்களா இல்ல அவர்கிட்ட ஆதாரம் கேட்டீங்களா? இல்லையே. அவரு இந்த தர்மத்தை இந்திய அரசியல்ல அரசியல் ஆயுதமா அதை பயன்படுத்துறாங்க. இது விஷயமா நீங்க ஓவைசி சாருக்கு நீங்க சொல்ல வேண்டியது வரும். அவர் என்ன அது அவருக்கே சொல்றாருன்னா, தெரியும். மொத்த நாட்டிலயும் ஒரு ஹேட் கிரைம் நடக்குதா, தாடியையும் தொப்பியும் பார்த்தாலே மக்கள் அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்களாம். ஓஎஸ்எஸ் பத்தி சொல்லணும்னா அவர் என்ன பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. 1ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிட்டாங்களாம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நாட்டில் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது. எஜுகேஷனே ஃப்ரீயா இருக்கும்போது அங்க எப்படி ஸ்காலர்ஷிப் வருது? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கேளுங்க. நீங்க காங்கிரஸோட பீரியட்ல நீங்க அப்பீஸ்ங்கிற பேர்ல மைனாரிட்டி செக்ஷனுக்கு 1 to 8 வரைக்கும் நீங்க ஸ்காலர்ஷிப்னு ஒன்னு கொடுத்தீங்க. ஆனா அது தேவையில்லை. அங்க எஜுகேஷனே ஃப்ரீ தான். நான் சொல்றது என்னன்னா அது கொடுக்க தேவையே இல்லை. எல்லாருக்குமே அங்க ஃப்ரீ எஜுகேஷன் தானே கிடைக்குது. அதுக்கு என்ன மைனாரிட்டிக்கு விரோதின்னு சொல்லிட்டாரு. நீங்க அவங்க பட்ஜெட்ல இருந்து 40% குறைச்சிட்டீங்களா? சார், நான் ஒரு 40% கொடுக்குறேன். ஆனா நீங்க அதை செலவே பண்ணல. செலவு பண்ண வழியே இல்லைன்னா நான் அதை எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? அது மக்களுடைய பணம் சார். மக்களோட பணத்தை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அதை கொடுத்துட்டு நான் அரசியல்ல பிரபலமாகணுமா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல நாம கேக்குறோம் 150க்கு மேல நர்சிங் காலேஜ் வரும், 150க்கு மேல மெடிக்கல் காலேஜஸும் வரும். அதுல இந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு நாங்க சொன்னோமா? இல்லையே. இப்போ இந்த காங்கிரஸ் பார்ட்டியோ திரிணாமுல் காங்கிரஸோ அடிக்கடி ஏன் இந்த குற்றத்தை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அவங்க டிவைட் அண்ட் ரூல்ல தான் நாட்டையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கார்கே சாருக்கு நிறைய பொறுப்புகளை தலையில போட்டுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த நாட்டுடைய அரசியல் ரீதியா நான் சொல்றேன், இந்த நாட்டுல அரசியல் நடத்தணுங்கிறதுக்காக அந்த குடும்பம் நம்ம நாட்டையே உடைச்சிட்டாங்க. இதை நான் டைரக்டா அவங்க மேல குற்றம் சுமத்துவேன். மதத்தின் பேர்ல இந்த நாட்டை அவங்க பிரிச்சிருக்காங்க. போய் கார்கே சார் கிட்ட சொல்லுங்க, அவரை ஊர் ஊரா திரிய சொல்லுங்க, கிராமம் கிராமமா போய் மக்களை பார்க்க சொல்லுங்க, அவரை மக்களுடைய கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இந்த நாட்டை நாங்க மதத்தின் பேர்ல பிரிச்சோம், நாட்டை நாங்க துண்டாக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த நாட்டுல பிஎம் ஆக முடியும். இத சொல்லி அவர் மன்னிப்பு கேட்பாரா? இது விஷயமா அவர் வாயே திறக்க மாட்டாரே. ராகுல் காந்தி சொல்றதா அவர் சொல்றாரு. பிஎம் மோடி சார் முஸ்லிம்ஸை செகண்ட் கிரேட் சிட்டிசனா தான் மதிக்கிறாரு. அவர் இந்த மாதிரி சொல்லி அரசியல் நடத்துறாரு. இந்த நாட்டை பிரிக்கிறோம்னு சொல்லும் போது யார் பிரிச்சது? காங்கிரஸ்காரங்க தான் இந்த நாட்டை பிரிச்சாங்க. இந்த காங்கிரஸ்காரங்க தான் எப்ப பாரு ஹிந்துஸை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஹிந்துஸை தான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா பார்க்கவும் செய்யறாங்க. அதான் மன்மோகன் சிங்கே சொன்னாரே, நாட்டுல எந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கோ அதுல நாட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு விசேஷமான சமூகத்துக்கு தான் உரிமை இருக்கு. அப்போ இதெல்லாம் பிரிவினை அரசியல் இல்லையா? ஸ்மிருதி மேடம், இன்னைக்கு ஓவைசி சார் அடிக்கடி சொல்றாரு, முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஜெயிலில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றாங்களாம். வாழ்க்கை நரகமா போயிருக்கான். முஸ்லிம்ஸ் ப்ராப்பர்ட்டியை புல்டோசரால இடிக்கிறாங்களாம். மதராசாவை ரெய்ட் பண்றாங்களாம். மதர்சேவோட ரெய்டை பத்தி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணுங்கிறதுக்காக தானே ஒரு ஆக்ஷனை எல்லாரும் எடுக்கிறாங்க. அதனால அதை பத்தி நம்ம அதிகமா பேசக்கூடாது. இப்ப நான் ஏன் அது மேல இப்ப பேசுறேன்னா, இந்த ஆப்கி அதாலத்துல யோகி சாரும் ஒரு வாட்டி வந்திருக்காரு. இங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கலாம் வந்திருக்கீங்கன்னு தெரியல, சாரி. அதோட இங்க யாரெல்லாம் மைனாரிட்டி செக்ஷனை சேர்ந்தவங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் மைனாரிட்டிஸ் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நாடு என்ன ஜெயில் மாதிரியா தெரியுது? இல்ல. ஓஎஸ்எஸ் சார் இந்த மாதிரி குற்றச்சாட்டை சுமத்துறாரு இல்லையா?
அவர் ராகுல் காந்தி சாரோட ஸ்டேட்மெண்ட்டை தான் முதல்ல கவனிக்கணும். ராகுல் சார் ஜம்மு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி கடைசி வாரம்னு நினைக்கிறேன். அவர் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதை நீங்க படிச்சு பாருங்க. அவரே சொன்ன வார்த்தை இது. நாட்டுல நிலவரம் சரியில்லைன்னு மீடியாக்கள்லாம் சொல்லுது. மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்க துடிக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டேன். ஆனா ஒருத்தர் கூட என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. எல்லா இடத்துலயும் நிலைமை நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஓஎஸ்எஸ் சார், நீங்க என்ன நம்ப வேண்டாம், ராகுல் காந்தியை நம்புங்களேன். சரி, இந்த மைனாரிட்டிஸ் மக்கள் கிட்ட, அதுலயும் முக்கியமா இங்க இருக்கிற பெண்மணிகள் கிட்ட உங்களால சொல்ல முடியுமா அவங்க சேஃபா இருக்காங்கன்னு? அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் சொல்றேன் ரஜத் சார், எங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையோ அந்த மாதிரி இடங்கள்ல பயப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்க உருவாக்காதீங்க. அதான் ஏதோ புலி வருதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அதத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி பண்றாங்க. புலி வருதுன்னு கத்துறாங்க. அதனாலதான் அவங்க எல்லா இடத்துலயும் தோத்து போறாங்க. ஏன்னா பயமுறுத்தி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. நாங்க நாட்டோட வளர்ச்சியை காட்டி அரசியல் பண்ணுவோம். இதான் அவங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம். ஸ்மிருதி மேடம் கிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம டிவி சேனல்ஸ்லயோ இல்ல மீடியாவிலையோ நம்ம பாக்குறோம், அதிகப்படியான லீடர்ஸ் கோயிலுக்கு போறாங்க, அப்புறம் பூஜைகள் செய்யறாங்க. திடீர்னு இந்த மாதிரி மாற்றங்களை எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இதுல உங்களோட கண்ணோட்டம் என்ன? சொல்ல போனா காங்கிரஸ்காரங்க தான் இந்த கூத்தை அதிகமா நடத்துவாங்க. 2019ல எலெக்ஷன் வந்தப்போ ரோட்ல நமாஸ் படிச்சாங்க. அப்புறம் விதான் சௌதா எலெக்ஷன் வந்தப்போ கோவிலுக்கு போய் மணி அடிச்சாங்க. நீங்க இப்போ மதத்தின் பேரால பேசணும்னா, இஸ்லாம்ல உருவ வழிபாடு பண்றது கிடையாது. நான் இதை வரவேற்கிறேன். அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரியான வித்தியாசமான அரசியல் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்றாங்களோ, நீங்க அரசியலை கேலி கூத்தாக்குங்க, பரவாயில்ல. மதத்தை நீங்க கேலி கூத்தாக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஆனா கண்டிப்பா என்னுடைய கோத்திரம் என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா ராகுல் காந்தியோட கோத்திரத்தை கேட்டு பாருங்க, 4-5 பேர் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா உங்க கேள்வி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்க இருந்து திடீர்னு உருவாச்சு? இது எப்படி உருவாச்சுன்னா, எப்போல்லாம் நாம சொன்னோமோ 3 கோடி மக்களுக்கு வீடு கட்டணும், அப்போ மதத்தை பத்தி பேசுவாங்க. எப்போ நாங்க 10 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் கொடுத்தோன்னு சொல்றோமோ அப்பவும் மதத்தை பத்தி பேசுவாங்க. அதோட எப்போல்லாம் நாங்க 11 கோடி லேடிஸ்க்கு டாய்லெட் கட்டி கொடுத்தோன்னு சொல்றோமோ அப்பவும் மதத்தை பத்தி பேசுவாங்க. நாங்க முத்ரா யோஜனா லோன் 32 கோடி பேருக்கு கொடுத்தோன்னு சொன்னோம்னா அப்பவும் அவங்க மதத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா இவங்களே வெளிநாட்டுக்கு போய் நம்மள பத்தி பேசும்போது மதத்தை பத்தி பேசவே இல்லை. கோர்ட்ல இவங்க ஜனோயி போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மதத்தை பத்தி பாவம் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. பிரபு ராமர் சொல்லியிருக்காரு, ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி. நான் வாழக்கூடிய பூமி தான் எனக்கு ஸ்வர்க்கம்னு சொன்னாரு. அதை எப்போ சொன்னாரு? இலங்கையே அவருக்கு பரிசு அளிக்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னுடைய தாய்மண் சொர்க்கத்தை விட பெரிதானதுன்னு சொன்னாரு. அதனால எலெக்ஷன் வரும்போது மட்டும் இவங்க இந்து வேஷம் போடுறாங்க இல்லையா, இவங்கள ஸ்ரீராமருடைய சின்ன சின்ன மந்திரங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. அப்போதான் இவங்க இங்கிருந்து லண்டனுக்கு போயிட்டு நம்ம நாட்டை பத்தி கேவலமா பேச மாட்டாங்க. இப்ப ராபர்ட் வாத்ரா கூட ராமர் கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்திருக்காரு. கொடுத்தாரா? அவர் தன்னோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல எழுதி சொல்லி இருக்காரு. அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. பாவத்துல சம்பாரிச்ச பணம் கடவுளுடைய கணக்குல போய் சேராது. மக்கள் டிவியில மெஹபூபா முஃப்திய சிவன் கோயிலுக்கு போய் மாலை போடுறத பார்த்துருக்காங்க. அதனால தான் மக்கள் கேட்குறாங்க, இங்க என்ன டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு கேட்குறாங்க. அதான் சொல்லுவாங்களே, மோதி இருந்தால். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் கேள்வி கணைகள் தொடரும்.
ராகுல் சார் எந்த விஷயத்துல மகான்னா, என்னங்க நான் மகான்னு சொன்னேன். ஏன்னா மகாபாரதத்துல ஜிஎஸ்டி அவரால மட்டும்தான் தேட முடியும். வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மேல வழக்கு நடக்குது. ஸ்மிருதி இரானி அவர்கள் இப்ப அடுத்த குற்றச்சாட்டை பார்க்கலாம். ஆப்கே அதாலத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி மேல் உள்ள குற்றச்சாட்டு, இவர் எதிர்க்கட்சிக்காரர்களை கிண்டல் செய்கிறார். இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க ராகுல் காந்தி கிட்ட இருந்து அவருடைய சீட்டை பிடிக்கிட்டீங்க. 40 வருஷமா ஒரு இருந்து வாங்கவே இல்ல, அமேட்டியோட மக்கள் எனக்கு கொடுத்தாங்க. ஆனா நீங்க அவரை பார்த்து ஓடிட்டாருன்னு சொல்றீங்களே. சரிங்க, இப்ப நான் மரியாதையா சொல்றேன், நடந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு, அவ்வளவுதானே. அதை விட பெரிய கிண்டல் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அவருடைய போட்டோவை நீங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கீங்க. அதை மக்களுக்கு காட்ட விரும்புறேன். அங்க பாருங்க, அவரை தலைகீழா நீங்க போட்டிருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, சால்வையை யாராவது இப்படி தலைகீழ போடுவாங்களா? இல்ல. இதுதான் கரெக்ட்னு எழுதினீங்க. எங்க சால்வையை தலைகீழ போட்டிருந்தா அந்த சால்வையை நேரா தானே காட்டி ஆகணும். இப்ப உங்க பார்ட்டி மெம்பர்ஸ் அவரை தபஸ்வின்னு கூப்பிடுறாங்க. அவர் தவம் பண்றாராம். ஏங்க, ஒரு ராஜகுமாரனை சன்னியாசியாக்கிட்டீங்க. இதுதான் மக்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த தவத்தை பத்தி அவர் சில விஷயங்களை சொல்லி இருக்காரு. அதை நீங்க கேளுங்க. அதை கேட்டுட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. கடவுளே, ஒரு நிமிஷம் இருங்க, கேட்கலாம். கேளுங்க. भीम, ये लोग कौन थे? ये लोग तपस्या करते थे। ये लोग तपस्या करते थे। इस धरती पे नफरत फैलाई थी क्या? आपने महाभारत पढ़ी है क्या? उसमें लिखा है कि पांडवों ने डिमोनेटाइजेशन किया क्या? नोटबंदी की थी क्या? गलत जीएसटी लागू की थी क्या? कभी करते? कभी नहीं करते। क्यों नहीं करते? क्योंकि वो तपस्वी थे। இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பாண்டவர்கள் ஜிஎஸ்டியை அமல்படுத்தல, அப்புறம் என்னங்க இது? ஜனங்க சிரிக்கிறத நிறுத்தினா நான் பதில் சொல்றேங்க. அது என்னன்னா ரஜா சார், ராகுல் சார் எதுக்காக மகானா இருக்காருன்னா, ஏங்க நான் மகான்னு தானங்க சொல்றேன். ஏன்னா மகாபாரதத்துல அவரால தாங்க ஜிஎஸ்டியை தேட முடியும். கீதோபதேசத்தை அவரு கேட்காம பாண்டவர்கள் கிட்ட இல்ல விஷ்ணு பகவானால மட்டும்தான் இந்த நோட் டிமானிட்டேஷனை பத்தி சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் இப்ப சிரிக்கிறீங்க. நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன். யாருடைய கிளிப்பிங் இப்ப நீங்க பாத்தீங்களோ அவரு ஒரு அரசாங்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அதாவது அரசியல் ரத்தங்கிறது அவர் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நாம நம்பணும். அந்த பொலிட்டிக்கல் லெகசியோட அடையாளம் தான் அவரு. அதனால அவரை பத்தி நாங்க இல்ல, மக்கள் இல்ல, அவரோட குடும்பம் தான் கவலைப்படணும். பார்ட்டியும் கவலைப்படணும். நான் ஒரு விஷயம்தான் சொல்லுவேன், ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன். அது பார்ட்டியாவும் இருக்கலாம், அவருடைய குடும்பமாவும் இருக்கலாம். லண்டன்ல அவர் பேசின பேச்சு, அது அவருடைய உடம்புல இருந்த விஷத்தை அவர் கக்கியிருக்காரு. அதே இங்க அவர் பேசினதை நீங்க கேளுங்க. இதுதான் அவருக்கு சொசைட்டி மேல அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத இதுதான் தெளிவா காட்டுது. ஜென்யூன்லி எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அதனால தான் சொல்றேன். நாம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அம்மா கண்டிப்பா அவரை பத்தி கவலைப்படணும்.
இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா வந்து போகுது. அதிகமா உங்களை பத்தி தான் ட்ரோலிங் நடக்குது. உங்க கேஸ் சிலிண்டர் போட்டோவை வச்சு ட்ரோலிங் நடக்குது. கேஸோட விலையை குறைப்பேன்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இந்த அளவுக்கு விழுந்துரும்னு நான் கூட நினைக்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள யாரு அடுத்த தலைவரா வரணுங்கிறத அவங்களே சேர்ந்து உள்ளுக்குள்ள எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால சில மக்கள் இந்த மாதிரி ஏதாவது குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டோம். காங்கிரஸோட லீடர் சில பேர் என்ன பர்சனலா கூட அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்படி பண்றவங்களுக்கு காந்தி குடும்பம் அடுத்த நிமிஷம் ப்ரமோஷன் கொடுக்குது. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இது சில காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு தோணுது இல்லையா? என்ன ஏதாவது கேவலமா பேசினாலோ, என்னை பத்தி ஏதாவது கார்ட்டூன் வரைஞ்சி போட்டாலோ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா தாராளமா அதை பண்ணிக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் சில மூட்ஸ் உண்டு. அதை வந்து சோஷியல் மீடியால நீங்க அப்படியே போட்டுடுறீங்க. உங்களுக்கு ஒரு போட்டோவை காட்ட விரும்புறேன். உங்க சின்ன வயசு போட்டோவையும் இப்ப இருக்கிற போட்டோவையும் நீங்க போட்டிருக்கீங்க. மக்கள் அதை பார்க்கணும். நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ஒன்றும் மாறவில்லை. அதே கோபம், அதே ரியாக்ஷன். ஏங்க என்ன நான் கிண்டல் பண்ணிக்கலாம் இல்லையா? பிகாஸ் ஐ நோ ஐ எம் நாட் பொலிட்டிக்கல் ஜோக். ஃபைனலா ஒரு கேள்வி யாராவது கேட்கலாம்? நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். வரப்போகிற லோக்சபா எலெக்ஷனில் அமேத்தியில இருந்து பிரியங்கா வாட்ரா உங்களுக்கு எதிராக நிற்க போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்? 2009ல் அவங்க பனாரஸில் நிற்க போகிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பனாரஸ் அவங்கள கிட்ட கூட சேர்க்காது, அவங்களோட பாச்சா அங்கே பலிக்காது இல்லையா? அதனால பனாரஸ்ல மோதிக்கு முன்னாடி நின்னா அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது 100% அவங்களுக்கே உறுதியா தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க நேரா கிளம்பி வந்து அமேட்டியில நிக்கிறாங்கன்னா நிக்கட்டும். 24ல பிஜேபிக்கு சார்பா யார் நிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அந்த குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் தோக்கடிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அன்னைக்கு அந்த நாள் இப்பவும் எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு. லக்னோல ரஜத் சர்மா சார், ஆப்கி அதாலத்துல ஒரு ஆடிட்டோரியத்தை நீங்க கட்டிடுங்க, அப்போதான் என்னால என்னோட ஆப்கி அதாலத்தை லக்னோல நடத்த முடியும்னு நீங்க சொன்னீங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை நாங்க கட்டுறோம், உங்களை அங்க வரவேற்கிறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய இன்றைய ஜட்ஜ் அஜய் உபாத்யாயோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். ஆப்கி அதாலத்துல ஸ்மிருதி இரானி மேல விசாரணை நடந்தது. அவங்க கிட்ட ராகுல் காந்தியை பத்தி கேட்டோம், அமேத்தியை பத்தி கேட்டோம், மைனாரிட்டி மினிஸ்ட்ரியை பத்தி கேட்டோம், அப்போசிஷன் பார்ட்டிஸோட மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் பத்தியும் கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தைரியமா பதில் சொன்னாங்க. இப்ப ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் கொடுக்கும் தீர்ப்பை நாம கவனிக்கலாம். இன்றைய குற்றவாளி ஸ்மிருதி இரானி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஓஹோ, ஆப்கே அதாலத்தில் ஸ்மிருதி இரானி அற்புதமாக பதில் சொன்னாங்க. சுதந்திர இந்தியாவில் பெண்களின் சக்தியானது, அவங்களுடைய விழிப்புணர்வானது, இதுக்கெல்லாம் உதாரணமாக இவங்க விளங்குறாங்க. அதோடு என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இந்த உயரத்தை தொடர்றது சாதாரண விஷயம் இல்லை. அதோடு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐ எம் நாட் ஏ பொலிட்டிக்கல் ஜோக். இப்படி இவங்க சொல்கிறதே உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இதுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும். அதோட சின்ன திரையிலிருந்து வந்த ஒரு பெண் இவ்வளோ போல்டாக பேசுவாங்கங்கிறது நமக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்குது. நம்ம இந்தியாவில் பெண்கள் அரசியலின் முக்கியத்துவத்தை மெதுவாக உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த முன்னேற்றங்களை வரப்போகிற காலங்களில் கண்கூடாக நாம் பார்க்கவும் முடியும்.
அதனால இந்த நீதிமன்றம் அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அவரை விடுவிக்குது. இதே மாதிரி ஸ்மிருதி இரானி நம்ம நாட்டுக்கு சேவை செஞ்சு தொடர்ந்து முன்னுக்கு வரணும். மக்களோட கஷ்டங்களை வருத்தங்களை அவங்க போக்கணும். ஆப்கி அதாலத் இப்பொழுது முடிவடைகிறது. அடுத்த எபிசோடில் இன்னொரு விருந்தினரோடு சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.